நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கல்ல, இது ஒரு குடிமகனை எப்படி பார்க்குறீங்க? நானாண்ணா இது டிவிக்கு ஆச்சுண்ணா. ஆனால் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ப்ரோ. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 175 ரூபா ப்ரோ. 175. 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ்? ஒருத்தரே வந்து சண்டை எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் நீங்கள் டிவிக்கு ஏதோ வாக்கு செலுத்துனீங்க? டிவிக்கே தானே வந்து பாருண்ணா, எங்கள் ஊர் இது கூட வந்துருக்கோம். இல்லை, டிவிக்கு வாக்கு செலுத்துனீங்க, இப்போ டிவிக்கு ஆச்சு தான் நடக்குது. ஆனால் 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆமா ஐயா, 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. எவ்வளோ வாங்குறாங்க? ஒரு குவார்டர் மேலே 5 ரூபாய் வாங்குறாங்க. 5 ரூபா சேல்ஸ் பண்ணுங்க வாங்குறாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது இல்லையா, அதுக்கு மீறியும் அவங்க குவார்டர் மேலே 5 ரூபாய் வாங்குறாங்க சாமி. கண்டிப்பாக வாங்கி தாங்க இருக்கிறாங்க. 5 ரூபா பாட்டிலுக்கு மேலே வாங்கி தான் இருக்கிறாங்க. யார் கேட்டாலும் வந்து அது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. நாங்கள் போய் ஒயின் ஷாப்லேயே கேட்குறோம், 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்கி தான் இருக்கிறாங்களே. இப்போ உண்மையில மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன வாங்குறாங்களா? 5 ரூபா வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. எவ்வளோ வாங்குறாங்க? 5 ரூபா வாங்குறாங்க. போன ஆச்சுலையும் வாங்கிட்டு இருந்தாங்க, இந்த ஆச்சுலையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. 5 ரூபா வாங்குறாங்க. 140 ரூபா அதில் ரேட்டு போட்டுருக்கு. 145 ரூபா வாங்குறாங்க இந்த கடையில். இல்லை, 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. இப்போ ஆட்சி வந்து மாறி இருக்கு. கடந்த திமுக ஆட்சியில் பாட்டில் மேலே 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாண்ணா. இப்போ ஆட்சி மாறி இருக்கு, இந்த ஆட்சியில் மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க குற்றச்சாட்டு வந்திருக்கு. உண்மையிலே அப்படி மாதிரி பாட்டில் மேலே எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அமௌண்ட்? எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் வாங்குறாங்கண்ணா. எவ்வளோ வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா? 5 ரூபாய். 5 ரூபா. ஒரு பாட்டில் மேலே 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கண்ணா. இது நீங்கள் கேட்டிங்களா எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னு ஏதாச்சும்? நாங்கள் இதுவரை கேட்கல. ஏன்னா நாங்கள் உழைப்பு, நாங்கள் ஒரு கிராமத்து மக்கள். இது எங்களுக்கு கேட்கறதுக்கு எதுவும் இல்லை. கேட்டாலும் சண்டைக்கு வருவாங்க. சண்டைக்கு வருவாங்க. இதை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே ஒரு ஆள் கேட்டுதான் சண்டை போட்டு போயிட்டு இருக்காரு. இதை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. அந்த அவ்வளோ பெரிய ஆளே அந்த ஊரில் இருக்கிறாரு, அவரே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் ஒரு கிராமத்து மக்கள், நாங்கள் என்ன பேச முடியும்? நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கல்ல, இது ஒரு குடிமகனை எப்படி பார்க்குறீங்க? நானாண்ணா இது டிவிக்கே ஆச்சுண்ணா. இந்த டிவிக்கே ஆட்சியில் நாங்கள் எல்லாமே டிவிக்கே தாண்ணா, இல்லைனாலும் சொல்ல. அந்த ஆட்சினால நாங்கள் இதெல்லாம் மறக்க முடியாது. இருந்தாலும் ஒரு கட்பாட்டத்தோட எல்லாமே அந்த அந்தந்த வேலை அந்தந்த இதுக்கு விற்று கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். டிவிக்கு ஆட்சி இருந்தாலும் விலையை எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. ஓட்டே போட்டிருந்தாலும் நியாயம் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ப்ரோ. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 175 ரூபா ப்ரோ. 175 ரூபா. எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க? ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ்? ஒருத்தரே வந்து சண்டை எடுத்துட்டு போயிட்டாரு. அவரே இந்த ஊராரே சண்டை எடுத்துட்டு போறாங்க. நாங்கள் கிராமத்து மக்கள், நாங்கள் பனகடேரி கிராமம். நாங்கள் என்னாலும் அவர்கிட்ட போய் சண்டை செய்ய முடியும்? ஆனால் ஒரு மது பாட்டில் மேலே 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஆனால் நீங்கள் டிவிக்கு ஏதோ வாக்கு செலுத்துனீங்க? டிவிக்கே தானே வந்து பாருண்ணா, எங்கள் ஊர் இது கூட வந்திருக்கோம். இல்லை, டிவிக்கு வாக்கு செலுத்துனீங்க, இப்போ டிவிக்கு ஆட்சி தான் நடக்குது. ஆனால் 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா எங்க தளபதி இதை திருத்துவாருன்னு ஒரு நம்பிக்கை. எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. ஐயா, இப்போ கடந்த திமுக ஆட்சியில் பாட்டில் மேலே 10 ரூபா பணம் வாங்குறான்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ ஆட்சி மாறி இருக்கு, இந்த ஆட்சியில எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறான்னு இருக்கு. அதே இதில் வாங்குறாங்க சாமி. வாங்குறாங்களா? அதே அளவில் வாங்குறாங்க. எவ்வளோ ஐயா வாங்குறாங்க? ஒரு குவார்டர் மேலே 5 ரூபாய் வாங்குறாங்க. 5 ரூபா சேல்ஸ் பண்ணுங்க வாங்குறாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது இல்லையா, அதுக்கு மீறியும் அவங்க குவார்டர் மேலே 5 ரூபாய் வாங்குறாங்க சாமி. இல்லை, நீங்கள் கேட்டிங்களா எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறீங்க கேட்டா? பாட்டில் ஓடிது சாதாரண. போன ஆட்சியிலே அதே தான் சாமி நாங்கள் நினச்சினுக்கிறோம். இந்த ஆட்சியாக தான் நிற்கிறோம். சேல்ஸ்மேன் ஒடிது பாட்டில் கேஸாக ஒடிது. ஒரு கேஸில் 2 பாட்டில் 3 ரூபா ஒடியுது. அது சரி கட்டுதான் 5 ரூபாய் வாங்குறான்றாங்க. ஆனால் வாங்குறாங்க 5 ரூபா வாங்குறாங்க, கண்டிப்பாக வாங்குறாங்க. வாங்கக்கூடாதுல்ல இது மாதிரி? வாங்கக்கூடாது சாமி. கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது இல்லையா, கொடுக்குதே கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும்போது ஒரு குவார்டர் மேலே 5 ரூபாய். இன்னைக்கெல்லாம் ஒரு 300 குவார்டர் ஓட்டுறோம்ல, 300 குவார்டர் 5 ரூபாய் என்னாச்சு? சரி, சிம்பிள் 150 45 சரக்கு 5 ரூபாய் வாங்குறாங்க. 5 ரூபாய் விடு, 170 ரூபாய் சரக்கு, அதில் 5 ரூபாய் வாங்குறாங்க. அதில் எவ்வளோ? குற்றச்சாட்டு உண்மைதான். உண்மை சாமி, உண்மைதான். 10 ரூபாய் 20 ரூபாய் குவார்டர் மேலே 5 ரூபாய். அதே மாதிரி 140 குவார்டர் 5 ரூபாய். அது எவ்வளோ ஆகுது அவங்களுக்கு? கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது இல்லையா? ஆனால் இப்போ கடந்த திமுக ஆட்சி 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க பாட்டில் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா, இப்போ ஆட்சி மாறி இருக்கு, இந்த ஆட்சியில் அது மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா தான் பணம் வாங்குறாங்க பாட்டில் மேலே. உண்மையில அது மாதிரி என்ன வாங்குறாங்கண்ணா? கண்டிப்பாக வாங்கி தாங்க இருக்கிறாங்க. 5 ரூபா பாட்டிலுக்கு மேலே வாங்கி தான் இருக்கிறாங்க. யார் கேட்டாலும் வந்து அது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. நாங்கள் போய் ஒயின் ஷாப்லேயே கேட்குறோம், 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்கி தான் இருக்கிறாங்களே. அது அது வாங்காதீங்கன்னு நாங்கள் சொன்னால் கூட அது வாங்கி தான் இருக்காங்களே. அது தளபதி அரசியல்தான் மாறணும்.
இல்லை நீங்கள் போய் கேட்டீங்களாண்ணா எதுக்கு வாங்குறீங்கன்னு கடையில் கேட்டீங்களா ஏன்னா நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு என்னன்றாங்க, இவ்வளோ தான் தர முடியும், இல்லை தர முடியாது, நீங்கள் போயிடுங்க, வாங்காதீங்கன்றாங்க அவங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க. கண்டிப்பாக வாங்கிதாங்க. ஆனால் இப்போ பாட்டில் மேலே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க, மது பாட்டில் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா உண்மையிலே அது மாதிரி வாங்குறாங்களா? கடந்த திமுக ஆட்சியில் 10 ரூபா வாங்கினா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ ஆட்சி மாதிரி இருக்கு, இந்த ஆட்சியில் அந்த மாதிரி வாங்குறாங்களாங்களா? வாங்கிட்டு தான் இருக்காங்க. போன ஆட்சியிலும் வாங்கிட்டு இருந்தாங்க, இந்த ஆட்சியிலும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. 5 ரூபா வாங்குறாங்க. 140 ரூபா அதில் ரேட்டு போட்டு இருக்கு. 145 ரூபா வாங்குறாங்க இந்த கடையில். நீங்கள் கேட்டீங்களா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டீங்களா கடையில் ஏன்னா? அது லோடிங் ஆளு கூலி கொடுக்கணும், என் கூலி கொடுக்கணும், அது ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கணும். அதனால எக்ஸ்ட்ரா வந்தால் தான் எங்களுக்கு சரிப்பட்டு வரும், கவர்மெண்ட் கொடுக்குறதில்ல அப்படின்றாங்க. நான் அவங்களுக்கு தனியாக சம்பளம் ஒன்று தராங்களா அரசாங்கத்துலேருந்து லோடிங் ஆளும் கூட? அப்படி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, லோடுக்கு 1500 நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க நிர்ணயிச்ச விலையோட அதிக விலைக்கு தான் விற்கிறாங்க. ஆமாம், 5 ரூபா எக்ஸ்ட்ரா தான் விற்கிறாங்க. இந்த ஒரு கடையில் தான் விற்கிறாங்க, இல்லை மற்ற எல்லா கடையிலும் அப்படி தான்? கடையிலும் தான் விற்கிறாங்க அந்த மாதிரி தான். இப்போ ஒரு புதுசாக ஆட்சி மாறி இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து அதிக விலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரே குற்றச்சாட்டில் வச்சிருக்காரு 10 ரூபா வாங்குறாங்கன்னு. இப்போ இவர் ஆட்சி மாதிரி இதே மாதிரி தானே இருக்குண்ணா? ஆட்சி இது எப்படி மாதிரியும் பாக்குறீங்க? இதே மாதிரி தான் இருக்கு. ஆட்சி மாதிரியும் இதே மாதிரி தான் இருக்கு. அவங்க என்ன 5 ரூபா தானே போனா போகுதுன்னு கண்டுக்காம விட்டு போயினே வந்துடுறாங்க, அவ்வளோதான். இல்லை 5 ரூபா தான் கண்டுக்காம விட்டுறாங்க. இல்லை இப்போ ஒரு 5 ரூபான்றீங்கன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க அதே மாதிரினா ஒரு நாளைக்கு பல கோடி ஆயிரும்ல? பல கோடி ஆயிடும். அது வந்து அரசாங்கம் தான் அது உத்தரவு போடணும், 5 ரூபா வாங்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறது அது கன்ஃபார்ம் தான். நம்ம கன்ஃபார்ம் வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி மது பாட்டில் மேலே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா, இப்போ உண்மையில அது மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன வாங்குறாங்கன்னா 5 ரூபா வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. எவ்வளோ வாங்குறாங்கன்னா? 5 ரூபா வாங்குறாங்க. இதே திமுக ஆட்சியில் 10 ரூபா வாங்குறான்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ 5 ரூபா தான், அதே மாதிரி தான் இருக்குது. மாற்றம் எதுவும் இல்லைங்களா? இல்லை மாற்று, எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரா தான் வாங்க. நான் இப்போ பாட்டில் மேலே அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறான்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இந்த ஆட்சியில். உண்மையில அது மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? ஆமாய்யா, 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இல்லை கேட்டீங்களா நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி வாங்குறீங்கன்னு? இல்லை, நான் இது வரைக்கும் கேட்கல ஐயா. அது அரசாங்கம் தான் பார்க்கணும், அரசாங்கம் தான் அதை பற்றி என்ன ஏன்னு பேசணும். இல்லை என்ன காரணத்துக்காக வாங்குவாங்கன்னு என்ன தோணுது உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க 5 ரூபாய். ஒரு நாளைக்கு பார்த்தா தமிழ்நாட்டிலே பல கோடி லாபமா இருக்கும். மக்களோட பணம் தான் அது. எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க, கேட்கலாம் நீங்க? பல கோடி லாபம் தான் இருக்கும், ஆனா பட் எதுக்குன்னு நான் கேட்கல ஐயா. இல்லை 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. இல்லை இப்போ ஒரு 140 ரூபான்றீங்க, 145 ரூபா வாங்குறாங்க. இப்போ அந்த 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான்னு சொல்றீங்களா? நீங்க கேட்டுக்கிறீங்களா எதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறீங்க கேட்டுக்கிறீங்களா கடையில? இல்லை கேட்கறது கேட்கறது இல்லைங்களா? கேட்கலாம்ல ஐயா? நான் கேட்கறதுல 5 ரூபாய் 5 ரூபாய் கம்மியாக கொடுத்தாலும் வாங்குறது இல்லை அவங்க. 5 ரூபா கம்மியாக கொடுத்தா வாங்குறது, ஆனால் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா வாங்குறது உண்மைதான். கடையில விற்கிறதுல 145 ரூபாய் 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான்னு சொல்றாங்க, அது உண்மைதானா? இல்ல 145 கரெக்டா வாங்குறோம். 140 எம்ஆர்பி 140 போட்டுருக்கீங்க. எம்ஆர்பி 140, அதுல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. அது கொடுத்தா 10 ரூபா, அது இங்க இன்னும் நமக்கு வரல. ஏன் போய் இல்லம்மா, வரல. வராங்க. வரல.